இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஏர்பிளேன் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஏர்பிளேன் 1. அதனால் நம்ம இந்த கேமை இன்றைக்கி முடித்து காட்டுறோம். இந்த கேம் முடிச்சோன்னா அவங்க எல்லாருக்கும் இந்த கேம் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு பெல் ஐக்கான் மட்டும் தட்டி விடுங்க. சரி வாங்க கேமுக்குள்ளே போகலாம். சரி ஒரு கேமுக்குள்ளே வந்தாச்சு நினைக்கிறேன். ஆமாம் வந்தாச்சு. சரி நம்ம சீட்டை வேறு கண்டுபிடிக்கணும். போவோம் நம்ம சீட்டு வந்து ஆயிடுச்சு. நம்ம சீட்டே இல்லையா? இதான் அன்றைக்கி ஆயிடுச்சு. இந்த இருக்குது நம்ம சீட்டு. ஹலோ பைலட் கேப்டன் வந்து என்ன சொன்னா, ஹலோ everyone, this is you captain speaking, welcome aboard flight 9481. கேட்டு ஜிமிஜாம். We are currently flying at 30,000 அடியில் இருக்கப்பா. நம்ம அவ்வளோ அடியில் பறந்துட்டு இருக்கோம்மா கேப்டன் சொல்கிறோம். சரி இப்போ நம்ம என்ன பண்ணோம், சும்மா சுற்றி பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம சுற்றி பார்த்துட்டு வருமா? இதான் கேப்டன் ரூம். இதுதான் அந்த திறந்தா வெளியே போய் கீழே குதிக்கலாம். வேறு இந்த ஏர்பிளேன் எல்லாம் இருக்குமா? வேறு இல்லை, இங்கே மணிக்கட்டு இருக்கு, எடுத்துட வேண்டியதான். ரோபர்ஸ் கொடுக்குமா, காசு கொடுத்தா தான் வருமா? அவன்கிட்ட காசு இல்லையே. நம்ம சீட்டில் போய் உட்காரணுமா? அப்போ நான் உட்காரலப்பா. நான் உட்காண்டேன். சரி அடுத்து என்ன வரும்? ஃப்ளைட் ஆடுறதா அதுக்கு சீட்டில் உட்கார சொன்னாங்களோ? இப்போ புரிஞ்சுது. இப்போ நான் சுற்றி போகணும்ல. தெரியும். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். ஏற்கனவே இங்கே ஒரு கோடு இருக்குது. 8232. அதேமாதிரி செல்ஃபோன் இருக்கு. 8232 நல்லா ஞாபகம். எதுக்காச்சும் வரும். ஸ்நாக் எப்படி படி நம்ம ஸ்நாக்ஸ் கொண்டு வரோம். சரிங்க பார்ப்போம். எனக்கு ஒரு சாண்ட்விச் கொடுங்க, பர்கரு, ஒரு ஜூஸ் பாட்டிலு, வேற ஒரு பீஸா எல்லாம் கொடுத்துருங்க. வாங்கியாச்சு. அடுத்த என்ஜாய் யுவர் ஸ்நாக்ஸா. சரி நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கேப்பா. அடுத்து என்ன செய்யறேன்? விவிடி சொல்கிறோம். நான் ஃபீலிங் எவ்ரி வெல். தெரியல. பாட்டு ஒன்றுமே இல்லை. I found it. Vivid touch. சரி இப்போ நான் என்ன பண்ண சொல்லுங்க, பண்ணலாம். அடுத்து என்ன டாஸ்க்கு? என்ன டாஸ்க்கு? அடுத்து என்ன டாஸ்க்குன்னு எனக்கு தெரியல. வந்தா பார்ப்போம். இந்த வந்து எனக்கு ஏதோ பாட்டெல்லாம் போடுறாங்க. ஏதோ பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நான் லைட் ஆகிட்டு இப்போ என்ன பயங்கரமாக நடக்க போன்னு நினைக்கிறேன். உன்னட் பேசஞ்சர், ரிமெம்பர் டு ஸ்ட்ரெச் யுவர் லெக்ஸ். We still have a few hours to go. கேப்டன் சொல்கிறோம். ஆனால் எனக்கு ஒன்றுமே தமிழில் புரியாது. சரி அடுத்த ஏதோ பயங்கரமாக நடக்க போன்னு நினைக்கிறேன். கரண்ட் போயிட்டா இப்போ அவங்க வெளியே போய் போகுது. இன்னும் தெரியுது. ஐயோ நான் பிளைன் ஒரு மாஸ்டர் இருக்கு. இப்போ எப்போ நம்ம தப்பிக்க?
நான் எப்படி தப்பிக்க தெரியல, நம்மளை கொல்ல போகணும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இங்கே ஓடுங்க, எல்லோரும் ஓடுங்க, சீக்கிரம் சீக்கிரம் ஓடுங்க. எல்லோரும் பைலட் கேப்டன் ரூமுக்கு போங்க சீக்கிரம். எல்லாம் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. கண்டு பிரச்சனை பிரச்சனை சாப்புக்குள்ள அழைக்கிறது என்னது? பாம்பு பாம்பு வருது. பாம்பு என்ன நோக்கி தான் ஓடுது போகிறேன். பாம்பு வந்து நம்ம கொடுத்துமா, நம்ம வந்து அவுட் ஆகுமா? நான் அவுட் ஆக மாட்டேன். நான் வந்து பயங்கரமான ஆகுது. என்னமோ சொல்றாங்க. சரி அது என்ன பார்ப்போம். யாராச்சும் பயங்கரமா கூட போறாங்க. அதனால அவுட் ஆகணும். அவுட் ஆகி கேமே க்ளோஸ் ஆகணும். தான் நினைக்கிறேன். அதோட அப்படி சொல்லி இருக்கணும். இப்போ வந்து கேட்ட ஒரு குட் நியூஸ். பவர் இஸ் பேக். கரண்ட் வந்துட்டான். சரி இப்போ வந்து கேட்டு வந்துடுறோம். இன்னொரு பேட் நியூஸ் தான். ஆட்சியில் வந்து இதாக தான். ஆட்சியில் கிடையாது தான். எப்படி தப்பிங்க? ஐயா மாஸ்க் மாஸ்கே நான் எடுத்துட்டோம்ல. நீ அவுட் ஆகி விஜி கரண்ட் கட் ஆகிட்டாங்க. என்னது பாம்பு கொடுத்து பாம்பு அடிச்சு சாப்பிட்டு தம்பி தம்பி காப்பாத்து. டிவி டிட்டாச்சு காப்பாத்தி இருந்தா பாம்பை கட் பண்ணி விடு. எப்படி பாம்பை அடிக்கிறான்னு தெரியல. எல்லாரும் கத்தி ஓடுறது ஏதாச்சும் பாம்பை எடுத்துடுற. சீரோடு பாம்பாடு சீக்கிரம். கட்டு பண்ணிருக்கோம். நார்மலாக தோத்துட்டோம். அதை கட் பண்ணிட்டு திருப்பி வர நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பாட்டில் பார்க்கலாம். இந்த கேமில் நான் தோற்று போயிட்டேன். நானும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாட்டு பார்க்கலாம். சரி பாய் பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.